திருமுருகாற்றுப்படை ஒரு பழந்தமிழ் சங்க இலக்கியம். 10 பாட்டுல முதல் பாட்டு. நக்கீர தேவனார் அருளினது 317 அடிகள் கொண்டது. புலவர் தருமியின் வறுமை போக்க ஈசனார் ஒரு செய்யுள் யாத்து அதை தருமி மூலம் செண்பக பாண்டியனுக்கு அனுப்ப அச்செய்யுளில் பிழை இருப்பதாக நக்கீரர் ஈசனோடு வாதாட சினம் கொண்ட ஈசன் தன் நெற்றிக்கண்ணால் நக்கீரரை எரித்துவிட அதனால் நக்கீரருக்கு ஏற்பட்ட நோய் நீங்க அவர் காசி விஸ்வநாதரை தரிசிக்க திருப்பரங்குன்றம் மலை ஏற வழியில் பூதமொன்றால் பிடிக்கப்பட்டு சிறைப்பட அந்த சிறையிலிருந்து விடுபட நக்கீரர் முருகக் கடவுளை வேண்டி பாடியதே திருமுருகாற்றுப்படை. புலவர் நக்கீரர் தான் முருகனுடைய அருள் பெற்றதனால மற்ற புலவர்களும் முருகனுடைய அருள் பெறுவது எப்படி அப்படின்னு வழிகாட்டி அமைத்த நூல்தான் இந்த திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது. ஆற்றுப்படுத்துதல் அப்படிங்கிறது வழிகாட்டுதல் அப்படின்னு பொருள் தரும். முருகக் கடவுளோட திரு உருவச் சிறப்பு, மாலைகள், ஊர்திகள், அவரோட கொடி பற்றிய செய்திகள், முருகனுடைய தேவிமார்கள், சூரர மகளிரோட செயல்கள், திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, அந்த மலைகளுடைய இயல்புகள், இயற்கை வளங்கள், முருகன் அடியார்க்கு அருளுதல், இதை பற்றியெல்லாம் திருமுருகாற்றுப்படை பேசுது. ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப அறுவர் பயந்த ஆரமர் செல்வ அப்படிங்கிற 2 அடிகளும் திருமுருகாற்றுப்படையில முருகனின் உற்பத்தியை பற்றி பேசுற அடிகள். திருமுருகாற்றுப்படை திருப்பரங்குன்றம், திருச்சீரலைவாய், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், பழமுதிர்ச்சோலை அப்படின்னு 6 உள்தலைப்புகள்ல அமைக்கப்பட்டிருக்கு. பரமன் முருகனோட கீர்த்தி, வலிமை, கொடை, அழி அப்படிங்கிற பண்புகளை எல்லாம் போற்றி பாடக்கூடிய பாடான் திணையில இது அமைஞ்சிருக்கு. துறை ஏற்கனவே சொன்னது போல ஆற்றுப்படை துறை. இரவு நேரத்துல இருட்டுல மயங்கி உறங்கி கிடக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் கதிரவன் தோன்றினா விழிப்பு நிலை பெற்று வாழ்க்கையை தொடங்கும். அது மாதிரி இறை அருள் கிட்ட பெற்ற உயிர்கள் இருள் கெட ஒளி பெற்று உய்தி பெறும். அதை இந்த திருமுருகாற்றுப்படையோட முதல் 3 அடிகள் சொல்றதை பார்ப்போம். உலகம் உய்ய வலன் ஏர்பு திரிதரு பலர் புகழ் ஞாயிறு கடல் கண்டாங்கு ஓ அற இமைக்கும் சேங் விலங்கு அவிர் ஒளி. இந்த அடிகள் இறைவன் தோற்றம், உயிர்கள் அஞ்ஞான நீக்கம், இதை குறிப்பிடுபவை.